வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து கிளாஸஸ் கொடுத்துட்டே இருக்கோம். டெட் பேப்பர் டூ ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து அடுத்த யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலையில் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவையுமே சொல்லும் போதும் எலெக்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸாம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஏப்ரல் பிறந்தாச்சு, இது வரைக்கும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜூன் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பரில் எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு 14th ஏப்ரல் 2026 வருஷ பிறப்பன்னைக்கு நான் ஒரு புது பேட்ச் ஆரம்பித்து யூஜிடிஆர்பிக்கு இப்போ நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். தமிழ் வருஷ பிறப்பு ஒரு நல்ல நாளில் நல்ல பிளெஸ்ஸிங்ஸோட நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் அச்சீவ் பண்ணணும் இந்த வருஷத்தில் அப்படிங்கிற ஒரு பிளெஸ்ஸிங்ஸோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணினா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் வந்து எதுவுமே வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் கிடையாது, ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியர்லேயே தான் இருக்கும். ஃபுல்லாகவே போர்டு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான். ரெக்கார்டடு லைவ் டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். டீட்டெயில்டு கான்செப்ட் லெக்சர்ஸ் இருக்கும். வெறுமனே கான்செப்ட்ஸை மட்டும் வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, வெறும் ஷார்ட்கட்ஸ் மட்டும் வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று இல்லாட்ட ஒன்று கை கொடுக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம டீட்டெயில்டு கான்செப்ட் லெக்சர்ஸும் ஒரு நிறைய ஷார்ட்கட்ஸ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஷார்ட்கட்ஸும் கொடுக்குறோம். நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே வருஷ பிறப்பன்னைக்கு CSIR NET, IIT JAM, கேட்டு, PGTRB, பாலிடெக்னிக் டிஆர்பி எல்லாத்துக்குமே ஆன்லைனில் நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாருக்குமே ஆன்லைன் பேட்சஸ் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த 2 கோர்ஸ் வேணாலும் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். UGTRB, PGTRB, TN செட்டு, CSIR NET, கேட்டு, IIT JAM எது வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இந்த வருஷ பிறப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணுங்கிற பிளெஸ்ஸிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கிளாஸில் ஜாயின் பண்ணி நிச்சயமாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நீங்களும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. கார்ட்டீசியன் ஃபார்ம், போலார் ஃபார்ம், இம்ப்ளிசிட் ஃபார்ம், PR ஃபார்ம், பாராமெட்ரிக் ஃபார்ம், இப்படி 5 விதமாக கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்போ முதல்ல கார்ட்டீசியன் ஃபார்மில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரோஸ் ஈக்குவல் டு 1 + y1 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2/y2. சரியா? y1ங்கிறது என்னன்னா dy/dx, y2ங்கிறது என்னன்னா d²y/dx². இதெல்லாம் மாடுலஸ் ஆஃப் y2 அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரோவை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ்ல ஆன்சர் வந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், கட்டாயமாக பாசிட்டிவ்ல தான் எழுதணும். மேலே உள்ளது பவர் y1 ஸ்கொயர்னு வர்றதுனால அது நெகட்டிவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஆயிரும். டினாமினேட்டரில் y2ன்னு இருக்கக்கூடியதை நீங்கள் மாடுலஸ் ஆஃப் y2ன்னு வச்சுக்கிட்டா கூட தப்பு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன், நெகட்டிவ்ல ஆன்சர் வந்தால் கூட பாசிட்டிவ்ல எடுக்கணும். அப்படி இல்லை அதை மறந்துடுவீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் y2ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் y2ன்னு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபார்முலாவை மாடுலஸ் ஆஃப் y2ன்னு கூட போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் y = sin x. அப்போ dy/dx = cos x. d²y/dx² நான் சொன்ன மாதிரியே பாருங்க -sin x. d²y/dx² என்ன வருது, -sin x வருது. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், அட் த பாயிண்ட் என்னது dy/dx, அட் த பாயிண்ட் என்னது x = π/2. π/2 போட்டிங்கன்னா cos π/2 0. இங்கே d²y/dx² வந்து -sin π/2 = -1. அப்போ ரோஸ் = 1 + 0 த ஹோல் ஸ்கொயர் பவர் 3/2/-1. -1னா மாடுலஸ் ஆஃப் 1 + 1ன்னு எழுதிக்கலாம். = 1/1 = 1 தான் ஆன்சர். 1 தான்
ஆன்சர் சரிதானா? அடுத்தது பாருங்க, dy equal to cos hx by c. y equal to cos hx by c. அப்போ dy by dx equal to sin cosக்கு differentiation hyperbolic functionல cosக்கு differentiation வந்து sin தான். அப்ப sin h y equal to c cos hx by c. இதுல c போட்டுக்கோங்க. y equal to c cos hx by c. அப்போ c sin hx by c into இந்த x by c க்கு differentiation 1 by c. அப்ப இந்த c யும் c யும் கேன்சல் ஆயிடும். சரியா? அதாவது இத வந்து இன்னும் நல்லா சொல்றதா இருந்தா இந்த hx by c கூட 1 by c யை சேர்த்துற கூடாது. sin h x by c அதுக்கப்புறம் இந்த x by c க்கு differentiation 1 by c. c யும் c யும் கேன்சல் ஆயிடும். சரியா? இந்த 1 by c எங்க போட்டு h x by c ஸ்கொயர்னு நீங்க என்ன செய்யற கூடாது, போட்டுற கூடாது. அதுக்காக நான் 1 by c முன்னால போட்டு காட்டியிருக்கேன். அப்ப sin hx by c இதுல நம்மளுக்கு பாயிண்ட் எதுவுமே என்ன செய்யல, கொடுக்கல. சோ d square y by dx square equal to cos hx by c into ஒரு 1 by c. 1 by cங்கிறது என்னது, இந்த x by c க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by c. அந்த 1 by c ய நீங்க என்ன செய்யலாம், முன்னால போட்டுக்கலாம். இப்ப cos 4x அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, cos h 4x ன்னு இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். அப்ப sin h 4x into 4 ன்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த 4 தான் அந்த 1 by cங்கிறது. இந்த 4 நம்ம என்ன செய்திருக்கோம், முன்னால எழுதியிருக்கோம். அந்த 4க்கு பதிலா இருக்கக்கூடியது அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு அங்க 1 by c ன்னு இருக்கு. சரியா? இப்ப rows equal to 1 plus y1 square power 3 by 2. அப்ப 1 plus இந்த இருக்கு sin h square x by c the whole power 3 by 2 by 1 by c cos h x by c. அதாவது cos h square x minus sin h square x equal to 1. அப்போ cos h square x equal to 1 plus sin h square x அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அதாவது cos square theta plus sin square theta equal to 1. இங்க வந்து cos h square theta minus sin h square theta equal to 1. ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நடுவுல என்ன செஞ்சிரும், மைனஸ் வந்துரும். சரியா? அப்போ 1 plus sin h square x க்கு நம்ம என்ன போடலாம், cos h square x. சோ இங்க என்ன வரும் பாருங்க, cos h square x by c the whole power 3 by 2 by c. இந்த c 1 by c இருக்கு, அந்த c ய கூட நீங்க முன்னால போட்டுக்கலாம். by cos h x by c. by cos h x by c. இந்த பவர் 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்ப மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, c cos h cube x by c by cos h x by c. so ஒரு cos h கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, rows equal to row equal to c into cos h square x by c. இதுல பாருங்க, cos h x by c cos h x by c equal to y by c போடலாமா? அப்ப c into இங்க என்ன வரும் பாருங்க, y square by c square. ஒரு c கேன்சல் ஆயிடும். அப்ப rows equal to y square by c. row ஆன்சர் என்னது, y square by c. சரியா? row equal to y square by c. ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதுல ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபரன்ஷியேஷன் படிக்கிறதுக்கு முன்னால முதல்ல டிஃபரன்ஷியேஷன், அதாவது நம்ம வந்து நேராவே என்ன செய்யறோம்னா கர்வேச்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம முதல்ல டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா ஃபுல்லா தரவா படிக்கணும், ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா ஃபுல்லா தரவா படிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம இதை படிச்சாதான் நம்மளுக்கு நல்லாவே என்ன செய்யும், புரியும். அப்ப 2y equal to x minus x square plus x cube ன்னு இருக்கு. இங்க 2 into dy by dx equal to 1 minus 2x plus 3x square. சரியா? at the point என்ன கொடுத்திருக்கு, 1, 1 by 2. அப்ப x க்கு நம்ம என்ன போடணும், 1 போடணும். அப்போ 2 into y1 equal to 1 minus 2 into 1 plus 3 into 1 square equal to 1 minus 2 plus 3 equal to 2.
அப்போ 2y1 ஈக்குவல் டு 2. அப்போ y1 ஈக்குவல் டு என்ன வருது நம்மளுக்கு 1 வருது. அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 2 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 1க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 0 ஆகும். மைனஸ் 2xக்கு -2. இங்கே 3x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2x. அப்போ ப்ளஸ் 6x. சரியா? ஈக்குவல் டு 2 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? y2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். y1ங்கிறது dy by dx, y2ங்கிறது என்னது? d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். அப்போ 2y2 இன்ட்டு -2 plus 6 into xக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கணும்? 1 equal to 6 minus 2 4. அப்போ y2 equal to என்ன வருது? 2. y1 equal to 1, y2 equal to எவ்வளவு? 2. அப்போ rows equal to 1 plus y1 square the whole power 3 by 2 by y2 equal to 1 plus 1 the whole power 3 by 2 by 2 equal to 2 power 3 by 2. 2 power 3 by 2 2 root 2 by root 2 எழுதலாம். இப்போ பாருங்க ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. rows equal to root 2. radius of curvature எவ்வளவு? root 2. சரியா? இங்க 1 by root 2 கேட்டிருக்கு. புக்கில் வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளத்தையே கொடுத்தேன். கர்வேச்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். கர்வேச்சருங்கிறது என்னன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருடைய ரெசிப்ரோக்கல். கர்வேச்சர் ஈக்குவல் டு 1 by root. அப்போ 1 by root 2. கர்வேச்சர் தான், இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே கர்வேச்சர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிதானா? அப்போ ஆன்சர் என்னது? 1 by root 2. சரியா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா xy equal to 12. அப்போ x into dy by dx plus y into xக்கு differentiation 1 equal to 0. So x dy by dx equal to minus y. So dy by dx equal to minus y by x. Point என்ன கொடுத்திருக்கு? 3, 4. அப்போ y1 at the point என்னது? 3, 4. xக்கு 3, yக்கு 4. அப்போ y1 equal to minus 4 by 3. அடுத்தது y2 கண்டுபிடிப்போம். d square y by dx square equal to u by v மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். மைனஸ் அவுட் சைடில் வச்சுக்கோங்க. இல்லைனா கன்ஃபியூஸ் ஆயிடும். இங்கே x ஸ்கொயர் x into yக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? dy by dx. dy by dx எவ்வளவு? y1 minus y into xக்கு டிஃபரன்ஷியேஷன் 1. சரியா? இப்போ d square y by dx square that means y2 at the point என்னது? 3, 4. xக்கு 3 போடணும், yக்கு என்ன போடணும்? 4 போடணும். xக்கு 3, y1க்கு நம்ம ஏற்கனவே இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். minus 4 by 3 minus yக்கு என்ன போடணும்? 4 by x square 9. சரியா? 3 கேன்சல் ஆயிரும். இங்க என்ன வருது பாருங்க? -4 -8. வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. +8 by 9. ரோஸ் ஈக்குவல் டு ஒவ்வொருத்தரையும் ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அப்படின்னா ஃபார்முலா தனியாக உட்காந்து என்ன செய்ய வேண்டாம்? படிக்க வேண்டாம். 1 plus y1 square the whole power 3 by 2 by y2. சரிதானா? 4 ப்ராப்ளம் போடும்போது தானாகவே ஃபார்முலா என்ன செய்கிறோம்? மனப்பாடையும். அப்போ 1 plus y1 square என்னன்னு பாருங்க. 16 by 9 the whole power 3 by 2 by 8 by 9. சரியா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. 9 plus 16 the whole power 3 by 2 by 9 power 3 by 2 into 9 by 8. சரியா? இதை கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 9 plus 16 25 வரும் by 9 the whole power 3 by 2. அதாவது 9 power 3 by 2. power 3 by 2னா power 3 by 2 அப்படிங்கிறது 1 plus 1 by 2. அப்போ 9 power 3 by 2னா நமக்கு என்ன வரும்? 9 power 1 plus 1 by 2. அப்போ 9 power 1 by 2. 9 power 1 by 2ங்கிறது ஆக்சுவலாக என்னது? root of 9. அப்போ root of 9 into 3.
இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தை நம்ம போட்டோம் 2 பவர் 3/2 போட்டோம். 2 பவர் 3/2 அப்படின்னா 2 பவர் 1 plus 1/2 equal to 2 power 1 into 2 power 1/2. அப்ப 2 root 2 போட்டேன். சரிதானா? அதே இதுதான் இங்க 9 power 3/2னா நம்மளுக்கு என்ன வந்துரும்? 9 power 3/2ங்கிறது என்ன வந்துரும்? 9 into 3. சரியா? இங்க என்ன வருதுன்னு பாருங்க 25. அப்ப 25 power 3/2 by 9 power 3/2னா 9 into 3. 9/8. 9 9 cancel ஆயிருமா? 25 power 3/2னா நம்மளுக்கு என்ன வரும்? 25 into root of 25. அப்போ 25 into 5. சரியா? அப்ப 25 into 5 by 3 into 1/8. என்ன வருதுன்னு பாருங்க 125/24 வருதா? 125/24. 125 125. அப்ப 125/24 இது என்னது? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க இதுல? கர்வேச்சர். அப்போ கர்வேச்சர் ஈக்குவல் டு 1/ρ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துரும்? 24/125. கர்வேச்சர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோடைய ரெசிப்ரோக்கல். சரிதானா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்டா? பாருங்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நம்ம வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல அழகா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம போலார் ஃபார்ம், இம்ப்ளிசிட் ஃபார்ம், பாராமெட்ரிக் ஃபார்ம், பிஆர் ஃபார்ம் எல்லாத்தையுமே 1 by 1 சொல்ல போறோம். தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வாங்க. நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்ச் தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றேன். தமிழ் வருஷ பிறப்புனா 14 ஏப்ரல் 14th ஏப்ரல் 2026 அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து தொடர்ந்து கிளாஸஸ் கொடுத்துட்டே வர்றோம். நிறைய கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. நீங்கள் வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட உங்களால் பிக்கப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபீட்பேக் எல்லாம் நம்மக்கிட்ட பல நாள் கழித்து படிக்கிறவங்க, பல வருஷம் கழித்து படிக்கிறவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து டிலேடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச்சில் வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் வரல. ஏப்ரல் ஆயாச்சு, இது வரைக்கும் வரல. அதனால இனிமேல் எலெக்ஷன் முடிஞ்சு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இப்போ உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். கிளாஸஸ் வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் டிஸ்கஸ் பண்ணுவேன். கான்செப்ட்ஸையும் டீட்டெயிலாக சொல்லி தருவேன். நிறையா ஷார்ட்கட்ஸும் சொல்லி தருவேன். எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷனே பண்ணாட்டி கூட நீங்கள் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இப்போ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு உங்களால் படிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்செஷன் இருக்குது இந்த ஆன்லைன் நியூ பேட்சில். அது போக பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்சி, அர்நெட்டா, ஐஐடி ஜாம், கேட்டு எல்லாருக்கும் ஒரே நாளில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணி இந்த புது வருஷத்தில் நீங்கள் நல்லபடியாக அச்சீவ் பண்ணணுங்கிற பிளெஸ்ஸிங்ஸோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி